வெல்கம் டு வனிதா கிச்சன். இன்றைக்கி முசுமுசுக்கை கீரையில் ஒரு தோசை செய்ய போகிறேன். அதுக்கு சட்னிக்கு பீட்ரூட் அண்டு கோஸு ரெண்டுத்தையும் வச்சு ஒரு சட்னி செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுதான் முசுமுசுக்கை கீரை. மற்ற செடி நம்ம வளர்க்குற மாதிரி தான் இது கொடி வகையை சார்ந்தது. இதில் இருக்கிற அந்த காஞ்ச அந்த விதையை நம்ம எடுத்துகிட்டு நம்ம தொட்டிலையோ அல்லது ஒரு பக்கெட்லேயோ நம்ம போட்டு அந்த கொடியை வளர்க்கலாம். சளி அதிகமாக இருக்கிறவங்க, இருமல் அதிகமாக இருக்கிறவங்க இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணலாம். முசுமுசுக்கை கீரை பறிச்சுட்டு வந்தாச்சு. இந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 2 கைப்பிடி தான் பறிச்சிருக்கிறேன். முசுமுசுக்கீரையை அலசி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன், 8 பல் பூண்டு, மிளகு ஒரு 10 போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தோசைக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவுலே ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த தோசையிலே நம்ம ஜீரகம், மிளகு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டிருக்கோம். நம்ம பிள்ளைங்களுக்கு கஷாயம் வச்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தோசை சுட்டு நம்ம கொடுக்கலாம். மூடி வச்சிடலாம். அடுத்தது நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் வானலை வச்சு கல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானோடனே பூண்டு ஒரு 6 பல், இஞ்சி ஒரு துண்டு, பெரிய வெங்காயம் அரிஞ்சது 1 போட்டுக்கலாம். ரொம்ப வதங்க தேவையில்ல வெங்காயம். இப்போ அடுத்ததான் நம்ம தக்காளி ஒரு பெரிய சைஸாக எடுத்து அதை அரிஞ்சு இதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காஞ்ச மிளகாய் ஒரு 6 போட்டுக்கலாம். இதில் வெங்காயம் நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருக்க முட்டைகோஸ் ஒரு 100 கிராம், பீட்ரூட் ஒரு 100 கிராம், இந்த 2 காயுமே நல்லா இதிலே போட்டு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி போட்டு கிளறி விட்டுக்கலாம். இந்த சட்னி நல்லா காரமாக புளிப்பாக நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இறக்கிடலாம். இன்றைக்கி நம்ம தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் தேங்காய் யூஸ் பண்ணலை, வேணும்னா தேங்காய் போட்டுக்கலாம். குழந்தைங்க, வயதானவங்க இவங்களுக்கெல்லாம் அடிக்கடி சளி, இருமல் இது மாதிரி பிடிக்கும். அதாவது வெயில் காலமாக இருந்தாலும் மழை காலமாக இருந்தாலும் சளி பிடிக்குது இல்லையா, அவங்களாம் இந்த முசுமுசுக்கை கீரையை நம்ம தோசையாவோ இட்லியாவோ சாப்பிட்லாம். முசுமுசுக்கை கீரை நம்ம சாப்பிட்றதுனால ரத்தம் சுத்தமாகும். சளியால் நமக்கு மூக்கு புண்ணுலாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் சரியாகும். சூடு ஆறினோடனே மிக்சியில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னிக்கு நம்ம தாளிச்சிடலாம். அதே வானலில் எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சதை அந்த சட்னியிலே ஊற்றிடலாம். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. தோசையை ஊற்றலாம். தோசை மாவில் ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு கிண்டி விட்டுட்டு தோசையை ஊற்றலாம். தோசை மெலிசாக வேணும்னா மாவை தண்ணியாக கரைச்சிக்கலாம், இல்லை கட்டை தோசை மாதிரி வேணும்னா கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கலாம். ஆஸ்மா, சளி, இரும்பல் இது மாதிரி இருக்கிறவங்க நம்ம அடிக்கடி இதை நம்ம செய்து சாப்பிட்லாம். ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை இது மாதிரி நம்ம தோசையோ அல்லது இட்லியோ இது மாதிரி சுட்டு நம்ம சாப்பிட்லாம். ரெடி ஆகிடுச்சு. கலர்ஃபுல்லான தோசை சட்னி ரெடி ஆகிடுச்சு.
டேஸ்டான ஹெல்த்தியான டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள். க்ரீன் கலரில் தோசை, ரெட் கலரில் சட்னி, இந்த மாதிரி பார்க்கும்போதே குழந்தைங்க சாப்பிடணும் போல் தோணும். அதனால் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செய்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளே பண்ணுங்கள்.